எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே டபிள்யூட ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியாக பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜாக போட்டு காமிக்கிறாங்க. ஸோ டபிள்யூ எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, இந்த ரெஸ்லிங் எப்போலேருந்து ஆரம்பிச்சது, டபிள்யூ எப்படி உருவாச்சு, ஸோ அதில் எந்தெந்த ரெஸ்லர்லாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு ஆர்ட் மாதிரி ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணாங்க. ஸோ ஃபைனலி அந்த வீடியோ ப்ளே ஆகி முடிஞ்சதோடு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த டிஸ்பிளே கீழே விழுது. உடனே ட்ரிபிள் ஹெச் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிங்குக்குள்ளே நிற்கிறாரு. ஸோ அவரு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோ செக்மெண்ட்டோட ஸோ இந்த வருஷத்தோட ரா நெட்ஃப்ளிக்ஸை பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் போய் சொல்லுங்கள் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ரா பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுச்சு. ஸோ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியே ஸோ யூஎஸில் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோ கட் பண்ணிட்டு அந்த இடத்துல ட்ரிபிள் ஹெச் ரா நெட்ஃப்ளிக்ஸை பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு. வெல்கம் பண்ணதோட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மண்டே நைட் ரா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ரா நெட்ஃப்ளிக்ஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல த ராக் ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்ன் வந்த உடனே உள்ளே வந்த உடனே ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸோ எங்களோட ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு. குறிப்பாக எங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ராவை சொர்க்கத்திலேருந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோ பார்த்தீங்கன்னா த ராக் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல ஸோ கோடி ரோட்ஸை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஸோ அவன் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொண்டு போனான். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா நான் எக்னாலேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துல என்னோட கசின் ரோமன் ரெயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லணும். ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ கொண்டு போனான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ப்ரொமோ செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா த ராக் பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ பண்ணதோட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் ட்ரைபல் சீஃப் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரோமனுக்கும் சோலோஸ்காவுக்கும் இருக்குது. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்க போகிறேன். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு மேட்ச் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களோட ஃபேமிலி அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அனோயிக் ஃபேமிலி அவங்க இந்த ரெஸ்லிங் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோ கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ உடனே அதே இடத்துல சோலோசுகாவா ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே சோலோசுகாவா வர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ நோ டிஸ்குவாலிஃபிகேஷன், ஸோ எதை வேணாலும் எடுத்து அடிச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மேட்ச். இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் த ரியல் ட்ரைபல் சீஃப் அப்படின்ற மாதிரி இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி சோலோசுகாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. குறிப்பாக சோலோசுகாவா இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண உடனே பயங்கரமாக டாமினேட் பண்ணி ரோமன் ரெயின்ஸை வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவார். அதே சமயம் ரோமன் ரெயின்ஸும் விட்டு கொடுக்காம பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவார். கையில் கிடைக்கிற சேரு டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேண்டல் ஸ்டிக்கில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. குறிப்பாக சோலோசுகாவா ஸோ விட்டு கொடுக்காம இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா கொண்டு போனார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ரோமன் ரெயின்ஸ் சோலோசுகாவை பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பின் பண்ணுவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாமாட்டாங்க உள்ளே வந்துடுவார். உடனே ஜேக்கப் ஃபோர்ட் உள்ளே வந்து அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அடித்து சோலோசுகாவை வின் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கிக் அவுட் பண்ண அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஜிம்மி ஊசோ அண்ட் சாமி ஜெயின் ரெண்டு பேரும் உள்ளே வந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சோலோசுகாவை அடித்து ஸோ ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அப்போ சோலோசுகாவை பார்த்தீங்கன்னா கிக் அவுட் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டீமும் அடிச்சுக்கிட்டு பேக் ஸ்டேஜுக்கு போக அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸும் சோலோசுகாவும் சிங்கிள் ரெஸ்லராக திரும்பவும் ஃபைட் ஆரம்பிப்பாங்க. உடனே அந்த மேட்சுக்குள்ள கெவின் ஓவன்ஸ் உள்ள வந்து கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அடிச்சு ஸோ ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா தோக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் உள்ள வந்து கெவின் ஓவன்ஸ் அடிச்சு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வேற லெவலில் ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சோலோசுகாவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட அந்த இடத்துல ஸோ ரியல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ்
ரெயின்ஸ் தான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் ஆகுது. உடனே பால் ஹெய்மன் அந்த மாலை எடுத்துகிட்டு வந்து ரோமன் ரெயின்ஸ் கிட்ட போடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த இடத்துல த ராக் உள்ள வந்து அந்த மாலையை வாங்கி அவரோட கையாலேயே ரோமன் ரெயின்ஸுக்கு போட்டு ஸோ ரோமன் ரெயின்ஸ் தான் ட்ரைபிள் சீஃப், அவன் தான் டிசர்வான ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ முடிச்சதோட அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ரிட்டர்ன் ஆகிறாரு. ரிட்டர்ன் ஆன உடனே ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லாஸ் ஏஞ்சல்ஸை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக இங்கே நான் 600 சதுரடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே இந்த இடத்துல தங்கியிருக்கேன். ஸோ எனக்கு முதல்ல வேர்ல்ட் சாம்பியன் கொடுத்தது இந்த ஊர் தான். ஸோ அதனால என்னோட இந்த ரிட்டையர்மெண்ட் என்னோட இந்த கடைசி இது இங்கே தான் ஆரம்பிக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க ரெசில்மேனியாவில் ஜான் சீனா கடைசி மேட்ச் யார் கூட பண்ண போகிறாரு, குந்தரா இந்த பக்கம் கோடி ரோட்ஸா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டைரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் நான் 17 டைம் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்காதுன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் 17 டைம் சாம்பியன் ஆக மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நான் ஆக மாட்டேன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஜான் சீனா சொல்ல அந்த இடத்துல ஸோ டபுள் எப்பவுமே எதுவுமே முடியாது, எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே இடம் கிடையாது. ஸோ எதுவுமே நடக்கும். அப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாம்பியன் ஆகணும் அப்படின்னா ஒன்று எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெண்டர் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகணும். ஸோ அப்படி இல்லைனா ராயல் ரம்பிள் இருக்குது, ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கலந்துக்கலாம், ஸோ அதில் வின் பண்ணலாம், நான் ரெசில்மேனியாவுக்கு போயிட்டு சாம்பியன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அந்த இடத்துல எஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராயல் ரம்பிளில் கலந்துக்க போகிறேன், வின் பண்ணி ரெசில்மேனியாவுக்கு போயிட்டு நான் 17 டைம் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல ரியா ரிப்ளி வர்சஸ் லிவ் மார்கனுக்கான உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக டாமினிக் மிஸ்டீரியோவாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராட்விகஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாலும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி லிவ் மார்கனை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி நியூ உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனை வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட டாமினிக் மிஸ்டீரியோ போயிட்டு நான் பண்ணது தப்பு, என்னை கட்டி பிடிச்சிக்கோ, நான் அவன் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ரியா ரிப்ளி ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கும் லோ ப்ளோ அடிச்சுட்டு அவங்கள பயங்கரமாக அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த ஒரு செக்மெண்ட்டை முடிக்க அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக அண்டர்டேக்கர் வராரு. அண்டர்டேக்கர் ஸோ அமெரிக்கன் பேடாஸ்ட் அந்த கேரக்டரில் வந்து பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கை ஒரு சுற்றிட்டு போகிறாரு. அந்த இடத்துல ரியா ரிப்ளியை பார்த்து ஸோ அவங்க ஜெயிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த இடத்துல அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. உடனே அதே இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் வர்சஸ் ஜே ஊசோவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சூப்பரான மேட்ச், ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணாங்க. ஃபைனலி இந்த மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தோம். அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ஜே ஊசோ ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்பிடுவார். உடனே பேக் ஸ்டேஜ் காமிப்பாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மன் போயிட்டு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட பேசுவார். இந்த உலகமே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இக்னாலேஜ் பண்ணுற ஒரு நாள் வரும், ஸோ அந்த நாள் எப்பன்னு சொல்லுங்க ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு கேட்க ஸோ ஜனவரி 28 அப்படின்னு சொல்லிட்டு ராயல் ரம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறி வச்சுட்டு போகிறாரு. ராயல் ரம்பில் கலந்துக்க போகிறது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ உடனே ரா நெட்ஃப்ளிக்ஸோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. சிஎம் பங்க் வர்சஸ் செத் ராலன்ஸுக்கான ஒரு 10-12 வருஷ அந்த ரைவல்ரி வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. குறிப்பாக இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வேற லெவலில் சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி ஸோ சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸோட ஃபினிஷரை போட, செத் ராலன்ஸ் சிஎம் பங்கோட ஃபினிஷரை போட ரெண்டு பேருமே பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா கிக் அவுட் பண்ணி இந்த மேட்சை செம்மையாக கொண்டு போகிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நடக்கும், யார் தான் வின் பண்ணுவா, இந்த மேட்சை ஒரு கிளியரான ரிசல்ட் இல்லாமல் முடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. செத் ராலன்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணுவார். ஃபைனலி சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இவங்களோட ரைவல்ரியில் சிஎம் பங்க் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ரா நெட்ஃப்ளிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ரா நெட்ஃப்ளிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப் பேஜில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.